பெயர் பெற்று இந்த சபையில் நோக்கி வந்தேன். 37வது திருமணி பிறந்தவர்கள் என் பிள்ளைகள் எப்படிப்பட்டவர் தெரியுமா? என்னுடைய மூத்த அண்ணாவாக விளங்கக்கூடிய திருநாட்டு மன்னனுக்கோ 101 பிள்ளைகள், 101 பசங்க, 100 பிள்ளைகள் ஆடவர்கள், ஒரே ஒரு பெண்ணாக பிறந்தவள் 101 பேர். என்னுடைய நடானாக விளங்கக்கூடிய பாண்டு மன்னனுக்கு 5 புத்திரர்கள். ஆமா, அறத்தில் பெரியவன் தருமன், ஆண்மையில் மிகுந்தவன் பரசுராமன். அப்படி என்றாலும் அறத்தில் பெரியவன் தருமன், பலத்தில் பெரியவன் பீமன், வில்லில் சிறந்தவன் விஜயன், புறவியில் சிறந்தவன் சாஸ்திரத்தில் கை தேர்ந்தவன் சகாதேவன். இப்படி இவர் ராஜாக்கள் நடானாவுக்கு பிறந்தவர்கள். அப்படி 3 பேர் இருக்க இந்த சபையில் நோக்கி நான் கரத்தில் என்ன கொண்டு வருகிறேன்? தன்னூர் என்று சொல்லக்கூடிய வில்லை கரத்தில் தாங்கித்தாய் சபை நோக்கி வந்தேன். இந்த வில்லைக்கு நிகரானது உலகத்துல எதுவுமே கிடையாது, உலகத்தில் ஒன்றுமே கிடையாது. ஏதோ காரணமாக அண்ணா எடுத்திருக்கிறார். அண்ணா சின்ன தம்பி கொண்டு வந்துட்டேன். அம்மி உண்டாண்டியா சமம் கொண்டு வா. சின்ன மகாராஜா தந்தினை உள்ளத்தில் வந்த வணக்கம் அண்ணா. என்னருமை தம்பி விதுரா, அண்ணாவுடைய வாதத்தை விழுந்த காரணத்தினால் சகல செல்வத்தோடு அண்ணாவுக்கு அருகாமல் இருக்க எழுந்திரேன். அண்ணா தம்பி, அந்த புறமாக இருந்து கணக்கு வழக்குகளை பார்த்துக் கொண்டிருந்த என்னை நீங்க அதிக சீக்கிரமாக அடுத்த காலம் என்ன சொல்லுங்க? அன்புக்குரிய என் தம்பி சற்று உன்னை சிந்தனை செய்யாமல் மறந்துவிட்டு மூத்த மகன் ஆசைப்பட்டான் என்று அஸ்னாபுரத்தில் புதியதாக மண்டபத்தை கட்டி பூர்த்தி செய்து விட்டேன் அப்பா. அண்ணா, அதை பார்க்கும் பொருட்டாக வர வைத்தேன் அப்பா. நம்முடைய அஸ்னாபுர நாட்டிலே ஏகப்பட்ட எப்படிப்பட்ட உயர்ந்த மாளிகைகள், ஓட கோபுரங்கள் இருக்கிறது. ஆமா, அதையெல்லாம் விடுத்து இன்று தினத்தில் ஒரு மாளிகை கட்டுவதற்கு என்னன்னா காரணம்? தம்பி அஸ்னாபுரத்தில் 60,000 வீதியில் மாட மாளிகை, கோட கோபுரங்கள் குறை இல்லாமல் இருக்க பொழுது புதியதாக மண்டபத்துக்கு என்ன அவசியம் என்று கேட்கிறாய். அதைதான் மூத்த மகனிடம் தெரிவித்தேன். இருந்தாலும் என்னுடைய ஆசைக்காக ஒரு மண்டபத்தை கட்ட வேண்டும் என்று முறையிட்டான். கட்டி பூர்த்தி செய்து விட்டேன். பிள்ளைகள் ஆசைப்பட்டால் தந்தையான கடமை பக்கத்தில் இருந்து அதை பூர்த்தி செய்து வைக்க வேண்டும். ஆமாம், அப்படி என்று மண்டபத்தை ஏற்படுத்தி விட்டீர்கள். அத்தன்மையை மனதிலே கொண்டு உன்னை கேட்காமல் மண்டபத்தை கட்டி பூர்த்தி செய்து விட்டேன். சரி அண்ணா, அதோடு மட்டும் கிடையாது தம்பி. என்ன அந்த ஓலையை எழுதினேன் நானே. அம்பி விதுரா, என் கைப்பட லிகிதம் எழுதியிருக்கின்றேன்.
எதற்கு தெரியுமா? எதற்காக லிகிதம் எழுதியிருக்கிறீர்கள்னா? ஒரு மண்டபத்தை கட்டி திறப்பு விழா செய்வதாக இருந்தால் முதலாக தாயாதிகளை அழைக்க வேண்டும். தகப்பனற்ற பிள்ளைகள் பாண்டவனை தள்ளி வைக்காமல் முதல் மரியாதை கொடுத்து அவளை வரவழைக்க வேண்டும் என்பதற்காக கைப்பட லிகிதம் எழுதிக்கின்றேன். இந்த லிகிதத்தை கொடுத்து என்னுடைய தம்பி மக்கள் பாண்டவ ராஜாக்கள், உன்னுடைய அண்ணன் மக்கள் அல்லவா? ஆமா. 5 பேர் மருமகள் தேவி பெண்ணாச்சு 6 பேரையும் வரவழைக்க வேண்டும் என்பதற்காக லிகிதம் எழுதிக்கின்றேன். இந்த லிகிதத்தை எழுதி பாண்டவர் ராஜாக்களும் அழைத்து வரும்படி உரைக்கிறீர்களே. ஆமா. அன்னவர் ஆடவர்கள் இந்த இடத்தில் இந்த மாளிகையை பார்ப்பதற்காக வரலாம். ஆனால் நம் மருமகள் தேவியை அழைத்து வர வேண்டும் என்று உரைக்கிறாயே, என்ன காரணம் அண்ணா? தம்பி விதுரா, அண்ணா நீ நினைப்போதுதான் நானும் நல்ல உள்ளத்தோடு சற்று சிந்தித்து பார்த்தேன். பாண்டவ ராஜாக்கள் மருமகள் தேவியை தனிமையாக விட்டு வந்துவிட்டால் ஒரு பெண்ணாச்சே பெண்ணுக்கு ஏதாவது ஒரு இடையூறு நேர்ந்தால் நம்மை அல்லவா நிந்திப்பார்கள். அதனால் மனதில் ஒன்றும் வைத்துக் கொள்ளாமல் அவளையும் அருகாமல் அழைத்து வரும்படியாக இருக்கிறேன். மனதில் வஞ்சனை இல்லாமல் நீங்கள் லிகிதம் எழுதியிருக்கிறீர்கள். ஆமா சரி அண்ணா. பாண்டவர்களுக்கு மட்டும் லிகிதம் எழுதியிருக்கிறாயா அல்லது அவனுடைய 55 நாட்டுக்கும் லிகிதம் எழுதியிருக்கிறாயா? நமது ஓர் நாடு தவிர அவனுடைய 54 நாட்டுக்கும் எழுதியிருக்கிறேன். இருந்தாலும் அனைவருக்கும் நம்மிடத்தில் இருக்கக்கூடிய ஒற்றனை அழைத்து பிறகு கொடுத்து அனுப்புகிறேன். தகப்பனற்ற பிள்ளைகளுக்கு மரியாதையோடு உன்னை அழைத்து உன்னிடத்தில் கொடுத்து அவளை வரவழைக்க வேண்டும் என்பது என்னுடைய மகனுடைய கருத்து, என்னுடைய எண்ணம் அதேதான். இதை கொடுத்து அழைத்து வா, புறப்படு. அண்ணா உனக்கு நீதியோ
நீங்கள் எல்லாம் இந்த அந்தரங்க மண்டபத்தை பேசினது அந்த புறமாக இருந்து நான் சரி நான் கேட்டு விட்டேன் அண்ணா. தம்பி விதுரா, அண்ணா என்ன செய்தார்கள், என்ன பேசினார்கள்? நீ சொல்வதை போல் நான் செவியை மூடிக்கொண்டு செவியில் கொன்றுமே கேட்கவில்லையப்பா. தந்திரமாக பாண்டவர்கள் செல்வத்தை அழிக்க வேண்டும் என்று நீங்கள் பேசினது அனைத்தையும் என் செவி நான் கேட்டுவிட்டேன் அண்ணா, கேட்டுவிட்டேன். அழ வேண்டாம், அழ வேண்டாம். நான் என்னடா சொன்னேன் அந்த இடத்துல? நான் என்ன சொல்லியே அண்ணா? தம்பி, எனது அண்ணாவாக விலகக்கூடிய பாண்டு மன்னன் இளம்பருவத்திலே அமுதந்த முனிவரார் அகால மரணம் அடைந்து விட்டாரே. உண்மைதானப்பா. கானகத்திலே சதாசிவரங்க முனிவரத்திலே இருந்து ஆசிரமத்தில் தங்கியிருந்தவர்களை ஆமா, காட்டிலே விட்டு விட்டு கூடாது என்பதற்காக அழைத்து வந்து அண்ணா அவர்களுக்கு அந்த கானகத்தை காண்பித்தோமே அண்ணா, காட்டை காண்பித்தோம். அழ வேண்டாம் தம்பி, எனக்கு அழுவருகிறது. அழ வேண்டாம், உண்மைதான். அந்த காட்டை காண்பித்த பிறகு கண்கலங்கி கதைகலங்கி பாண்டவரை ராஜாக்கள் அந்த கவால கண்ணன் அழினால் அந்த தேவேந்திரன் துணைவியாளோ அவர்கள் 5 நாடாக ஆண்டு வந்தார்களே அண்ணா. உண்மைதானப்பா தம்பி. காட்டையெல்லாம் அடித்து நாடாக ஆக்கி ஆண்டு வந்த நேரத்திலே அதை பறிப்பதற்காக போராமை எண்ணம் கொண்டு அவர் செல்வத்தை பறிக்க வேண்டும் என்று சூது செய்கிறேன். தர்மமா அண்ணா, தர்மமா அண்ணா? தம்பி விதுரா, இளைய வயதிலே துன்பத்தை அனுப்ப ஒழிப்பவர்கள் முதிய வயதிலே சந்தோஷத்தோடு நிம்மதியோடு வாழ்வார்கள் என்ற எண்ணத்தோடு ஐவர்களுக்கு 5 கானகத்தை காட்டி அவருடைய திறமையால் 5 நாடாக்கி கோட்டை கோபுர மாட மாளிகை சகல செல்வத்தோடு வாழ்ந்து வருகிறார்கள். தம்பி, மற்ற பக்களை நான் அதை பறிக்க எண்ணம் கொள்ளவில்லை. லிகிதத்தை கொடுத்து பரவழைக்க முடியாது. நாக கோடி பாண்டவருக்கு எந்த தீங்கு செய்ய வேண்டாம் அண்ணா என்று உரைத்தால் என் மீது கோபம் கொண்டு என் மீது கோபத்தோடு பார்க்கிறீர்கள் அண்ணா. நான் ஏன் உன் மீது கோபப்பட போகிறேன் தம்பி விதுரா? முன் பன்னீரம் செல்லாது தம்பி விதுரா, நீங்கள் எண்ணிய கணக்கெல்லாம் அந்த பாண்டவனத்திலே செல்லாதண்ணா. நான் என்னடா கணக்கு போட்டேன் செல்லாத போறதுக்கு? பாண்டவனத்தில் இருக்கக்கூடிய செல்வத்தை எல்லாம் பறிக்க வேண்டும் என்று திட்டம் திட்டது எனக்கு தெரியாமல் போய்விட்டதா? அப்படிப்பட்ட திட்டங்கள் எல்லாம் உங்களுக்கு பலிக்கதண்ணா. அப்படியா? பாண்டவர் என்ன நினைச்சிருக்கிறண்ணா? பெரிய பசங்க நினைச்சிருக்கேன். பாண்டவரை சிறிய பசங்கள் என்னாது? பாண்டவரை சிறிய பசங்கள் என்னாது? ராஜாவும் மன்னத்தில் உற்பத்தி ஆகாது. பாண்டவரை சிறிய பசங்கள் என்று எண்ணி இருக்கிறீர்கள் அண்ணா.
தெரியாதா? எனக்கு முந்தி பிறந்தவரா? இனி எனக்கு கூறுவதா? நான் செவியேற்பதா? அழைத்து வர முடியுமா முடியாதா? காண்டவ வனத்தை காண்பித்த அவர்கள் காட்டை இச்சங்காட்டை அடித்து நாடாகி செல்வத்தோடு சிறப்போடு இந்திர பிரசத்திற்கு இணையான ஒரு நாடு கிடையாது என்று வாழ்த்து வருகிறார்களே. ஆமா, அவர்களை சிறிய பசங்களை நின்று விட்டீரா? என்னவில்லையே அண்ணா. தம்பி, நமக்கு தோளுக்கு மேல் வளர்ந்தார்கள் என்ன வேண்டும்? பங்காளி. பங்காளியை துரோகம் செய்ய நினைக்காதே. பங்காளியை துரோகம் செய்ய நினைக்காதே. இந்த பாலம் பக்கத்தில் புத்தியாகாதே. நமக்கு எனக்கு தமிழன் இருந்திருந்தால் அவருக்கு பங்காளியராய்த்து. ஆமா, அன்னவருக்கு இப்படிப்பட்ட துரோகம் நினைப்பீர்களா? தாய் விதுரா, தகப்பனற்ற பிள்ளைகளை நற்பிள்ளை போல் என்று எண்ணாமல் பாண்டவருக்கு பங்காளி என்று எண்ணாமல் துரோகம் நினைக்கிறீர்களே அண்ணா. இந்த நினைப்பு உனக்கு பலிக்காது. இந்த லிகிதத்தை கொண்டு வர நான் சேர்க்க மாட்டேன். கேட்க மாட்டேன். அதை யாரை தாண்டி பார்க்கிறேன்? என் முகத்திலே முடிக்காதே. எனக்கு பின்னே பிறந்து எச்சல் பால் குடித்த துரோகி அண்ணாவுக்கு அறிவுரை கூற அளவுக்கு உனக்கு தகுதி வந்துட்டான். சென்று விடு. நாளை சந்தியா எத்தனை முறை கூறினாலும் அவன் தம்பி எடுத்துக் கொள்ளவில்லை. இந்த லிகிதத்தை கொடுத்து பாண்டவர்களை இவர் ராஜாக்கள் மருமகளை அழைத்து வா. உனக்கு தேவைப்பட்ட சன்மானத்தை தருகிறேன். புறப்படு. நானே வந்து சரி, நான் எடுத்து போகணும். ஒரு போன் பண்றேன். போன் பண்ணா போதும். இங்கிருந்து வர முடியும். ஒரே ரூபாய் செலவு பண்ணிட்டேன்னா அப்படியே சொமா அவங்க சொமா எப்படி தெரியுமா வருவாங்க மொத்த பேரும். இப்பேற்பட்ட அருள்வாளி அருகாமல் இருக்கும் போது நான் என்ன போறான்னா சொல்லிட்டேன்னா போதும். சரி, வர வைப்போம். ஹலோ, ஹலோ, யாரு வந்து? நான் தான் திருநாட்டில மகாராஜா காவலாளி பேசுறேன். நான் வந்து காவலாளி காவலாளியா? ஆமா, மகாராஜா கிட்ட சொல்லிடு. மகாராஜா அவங்க 5 பேர்கிட்ட சொல்லிட்டுனா நான் சொல்றது ஒரே சொல்லுதான் சொல்லுவேன். நான் சொல்லிடுறேன். திருநாட்டில மகாராஜா வந்து சாவுற நிலைமையில இருக்கிறாரு. நானும் மரியாதையோட எடுத்துன்னு டக்குன்னு வந்து செத்துக்கிட்டான்னு சொல்லி பானம் தார தப்பிட்டாடு வந்து சேருங்க. யாரு செத்து போட்டுது? திருநாட்டில மகாராஜா கையில சொல்லிருப்பா. எடுத்துட்டு வாங்கப்பா. வந்துடுறேன். அதான் வந்துக்கிறீங்களா? வந்துருமா. மடையா இதுவரை வர வைத்து நம்முடைய மூச்சு நின்ற பிறகு வரவழைக்கக்கூடிய தார தப்பட்டையோடு தம்பி மக்கள் வருவார்கள். அதை இப்பொழுது வரைக்கிறா? அழைத்து வர முடியுமா? நாடு போறியா? இன்னும் படவேடு மகாத்மத்திலே பேருங்கட்டி பெருமையோடு வாழ்ந்து வரக்கூடிய அன்பிற்குரிய அண்ணன், இன்னும் திருவாளர், இன்னும் காளியார் விட்டு பயணி என்று சொல்லக்கூடிய ஐயா அவர்கள்
படவேடு மகா ராமநாதபுரம் மகாத்வத்திலே பேருங்கத்தி பெருமையோடு வாழ்ந்து வரக்கூடிய இன்னும் காளியார் வீட்டு பயணி என்று சொல்லக்கூடிய ஐயா அவர்கள் இன்னும் இலை வியாபாரம் செய்யக்கூடிய திருவாளர் வாழை இலை வியாபாரம் செய்யக்கூடிய ஐயா அவர்கள் அண்ணன் பயணி என்று சொல்லக்கூடிய திருவாளர் நம்முடைய கிருஷ்ணா தெருக்கூத்து மன்றத்திற்காக 501 ரூபாய் வாரி வழங்கியுள்ளார். அப்படி வழங்கி அன்னாரும் அன்னார் செய்யக்கூடிய தொழிலும் அன்னார் குடும்பத்தில் உள்ளவர்களும் நோயில்லா வாழ்வும் குறையில்லா செல்வங்கள் பெற்று பல்லாண்டு காலம் வாழ்ந்திருக்க வேண்டும் என்று மகாராஜா இந்த லிகிதத்தை நிறுத்தி சொல்கிறாயா? நான் என்ன பண்றது? அவரும் ஒண்ணு வந்து தம்பி போக மாட்டேங்கிறான், நீயாவது கொண்டு போய் குடுத்துட்டு வரான்னு சொல்றாரு. நீ என்ன சொல்ற? அண்ணாவின் வார்த்தைக்கு இது நாள் வரையிலும் நான் தள்ளி நடந்தது கிடையாது. சரி, அண்ணாவின் வார்த்தையே கேட்டு நடந்தவன் இன்றைய தினத்தில் போகாமல் என்று விட்டால் தமையன் வார்த்தையை தள்ளிவிட்டான் விதர் என்று எனக்கு அவப்பெயர் வரும். அண்ணா இடத்துக்கு கொண்டு போய் கொடு, நானே போய் வரேன். என்னடா நடந்தது? இது மட்டும் பணம் வரவில்லையா? இல்ல, நானே பாதி வரைக்கும் தான் போனேன். சென்ற இடத்துல என்ன நடந்தது? அதுக்குள்ள உங்க தம்பி வந்து மடங்கிட்டாரு. தம்பி வந்துட்டானா? ஆமா. ஏண்டா போக வந்து நாட்டை விட்டு எடுத்துக்குவேன். அதான் போயினா இருந்தாரு, நான் எடுத்துன்னு போறத பாட்டு மடங்கிட்டாரு. சரி, வந்து அண்ணா வார்த்தைக்கு எதிர்ப்பு தெரிவித்தது கிடையாது. அதனால வந்து இந்த லிகிதத்துல உனக்கு எடுத்து மாத்து உனக்கு தகுதி கிடையாது. ஆமா, அண்ணா கிட்ட கூட நானே மன்னிப்பு வாங்கிட்டு போய் எடுத்து போய் கூட்டின்னு வரேன்னு சொல்லிட்டாரு. சரி சரி, அழைத்து வா தம்பி. ரொம்ப தொல்லை முறுக்காத காரியம் முடியணும். தம்பி வைத்தானா லிகிதத்தை கூட பாண்டவர் வருவீங்க, அழைத்து வாடா தம்பி. வார்த்தைப்படியா லிகிதத்தை கொடுக்கலன்னாலும் இந்திரபிரஸ்தம் சென்று பாண்டவரை தம்பி விதுரா, சற்று உன்மீது துர்ப்ப செயலால் கோபப்பட்டு பேசிவிட்டேன். மனதிலே ஒன்று வைத்துக் கொள்ளாதப்பா. போய் வரையா? நீ போய் வாடா தம்பி, நீ புறப்படா தம்பி. இதத்தை தகப்பனற்ற பிள்ளைகள் தள்ளி வைத்த பாவம் நமக்கு இருவருக்கும் வர வேண்டாம். நல்ல முறையில் அழைத்து புறப்படுப்பாரு. எந்த திசையில் இருக்கிறான்? எனக்கு மனவேதனையாக நான் போயிருக்கிறேன். என்ன செய்வது? சென்று வருகிறேன். அருமை அண்ணானோ உரைத்த வார்த்தை எரிகின்ற யக்கியத்து அது அன்னையும் விட்டதை போல
படுபாவி ஜகுடியின் வார்த்தையை கேட்டு இப்படிப்பட்ட சதி வேலை செய்கிறார்களே. சின்னஞ்சீரி